வணக்கம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி இன்றைய நாளில் இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த ஒரு காணொலி பதிவில் பார்க்க போகின்றோம். குறிப்பாக மனித புதைகுழி தொடர்பான செய்திகள் வெளியாகி இருந்தது. நேற்றைய தினம் கூட போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதாவது சர்வதேச விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்ற ரீதியில் நேற்றைய தினமும் மக்கள் போராட்டத்தில் களமிறங்கி இருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அது தொடர்பான செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. அவை என்ன விடியும் என்பது தொடர்பாகத்தான் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த வகையில யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதைக்குழியில இதுவரை ஒரு சிசுவினுடைய எலும்புக்கூடு உட்பட 18 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் அவற்றில் பார்க்கிற போது 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதியான ஆனந்தராசாவினுடைய கண்காணிப்பின் கீழ்தான் இந்த அகழ்வு பணியானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மனித புதைக்குழியில காணப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஆண் பெண் குழந்தைகள் சிறுவர்கள் என காணப்படுவதனால் அவை ஒரு குடும்பமாக காணாமலாக்கப்பட்டோரின் எலும்புக்கூடுகளாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடையே இதனை மனித புதைக்குழியாக அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று நீதவான் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். முன்னதாக பார்க்கிற போது 3க்கும் மேற்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் தான் கண்டறியப்பட்டுள்ளமையினால் அதனை ஒரு மனித புதைக்குழியாக அறிவிக்க கோரி சட்டத்தண்ணி ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். இது தொடர்பான ஆதாரங்கள் அறிக்கைகள் இன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறும் நீதவானான ஆனந்தராசா தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த மனித புதைக்குழியாக அறிவிப்பது தொடர்பில் கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான செய்திகள் வெளிவருகின்ற போது நிச்சயமாக அதனையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே நேரத்தில் இந்த செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என்று சொல்லி நீதி அமைச்சரான ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். நீதி அமைச்சர் மேலும் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த செம்மணி புதைக்குழி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ள விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதுடன் துரிதமான விசாரணைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லித்தான் நீதி அமைச்சர் தகவலை தெரிவித்திருக்கின்றார். இதற்கு தேவையான நிதியும் ஒதுக்கீடு தொடர்பிலையும் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டிய விடயத்தில் முக்கியத்துவத்தை தான் உணர்வதாக கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகளினுடைய முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் விளக்கம் அளிப்பேன் என்று சொல்லியும் நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான விடயம் இவ்வாறாக வெளிவந்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய கட்சியினுடைய உபதலைவர் உட்பட 3 பேருக்கு சிஐடி வரவழைத்து விசாரணையின் பின்னர் விடுவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. வாழைச்சேனையில் பிள்ளையானுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பதில் தலைவரான ஜெயமர் சொல்லி அழைக்கப்படும் நாகலிங்கம் திரவியம் தான் அவர் உட்பட 3 பேர் தான் இன்றைய தினம் கொழும்பில் இருந்து குற்றப்புலனாய்வு பிரிவான சிஐடியினரால் அவருடைய வீட்டில் வைத்து வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து கொண்டு சென்று விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறியிருப்பதான செய்தி ஒன்றும் வெளியாகி இருந்தது. கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தரான பேராசிரியர் சுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியில் கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பில் தான் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சந்திரகாந்தனை ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு சிஐடியினர் அழைத்திருந்தனர். குறிப்பாக அவருடைய காரியாலயத்தில் வைத்து அவரை கைது செய்திருந்தனர். எனவே அவர் 3 மாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை அடுத்துதான் மட்டக்களப்பில் முதலாவது வாவிக்கரை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைமை காரியாலயத்தை கடந்த 30ஆம் தேதி சிஐடியினர் விசேட அதிரடி படையினர் சுற்றி வளைத்து 12 மணித்தியாலம் சோதனையை மேற்கொண்டிருந்தனர். இதன் போது அங்கிருந்து ஒரு சேட்டலைட் போன் உட்பட 3 கையடக்க தொலைபேசிகளும் சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றும் கடவுச்சீட்டு ஒன்றும்
ஐபேட் ஒன்றும் 9 மில்லிமீட்டர் ரக கை துப்பாக்கி 5 ரவை ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியினுடைய 5 வெற்று தோட்டாக்களையும் அவர்கள் மீட்டிருக்கின்றார்கள். இதனை அடுத்துதான் இந்த கைப்பற்றப்பட்டுள்ள சேட்டலைட் போன் தொடர்பாக டிஎம்வி கட்சியினுடைய வாழைச்சேனையை சேர்ந்த மார்க்கன் என்று அழைக்கப்படுகின்ற ஐயாத்துரை ரவி மற்றும் அவருடைய உதவியாளரான குமரன் ஆகிய இருவரையும் நேற்றைய தினம்தான் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு சிஐடியினர் வரவழைத்து சுமார் 5 மணித்தியாலம் விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் அவர்களை விடுவித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் காலை 11 மணி அளவில் வாழைச்சேனை பெத்தாலையில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய கட்சியினுடைய உபத்தலைவரான ஜெயம் என்பவருடைய வீட்டையும் சிஐடியினர் முற்றுகையிட்டு அவர் தொடர்பான விசாரணைகளையும் அழைத்து, அதாவது போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சுமார் 4 மணித்தியாலம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயமும் வெளிவந்திருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் அவர்கள் தொடர்பிலையும் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயமான இந்த அஸ்வெசும கொடுப்பனவு தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் அஸ்வெசும கொடுப்பனவை மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அடுத்த மாதம் வழங்க உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த திட்ட பயனாளிகளை தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமைச்சரான கலாநிதி உபாலி பன்னிலக்கி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் 4,20,000 இடைநிலை குடும்பங்களுக்கான அஸ்வெசும கொடுப்பனவு கடந்த ஏப்ரல் மாதம் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் தற்போது நாடளாவிய ரீதியில் 1,38,000 குடும்பங்களுக்கான அஸ்வெசும கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவேதான் இந்த அஸ்வெசும கொடுப்பனவில் மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அடுத்த மாதம் வழங்க உள்ளதாக கூட கிராமிய பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இதே நேரத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு நேற்று மாலை தினம் ஸ்ரீலங்கன் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவில் மெடான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா தொழில்நுட்ப குழுவினுடைய விமானத்தை ஆய்வு செய்ததுடன் கோளாறை சரி செய்ய நேரம் எடுக்கும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அதுவரை பயணிகள் ஹோட்டல் அறையில் வைத்திருந்த இலங்கை அதிகாரிகள் அந்த பயணிகளை ஹோட்டல் அறையில் வைத்திருக்க நடவடிக்கை எடுத்திருந்தனர். எனினும் இந்தோனேஷிய அதிகாரிகள் பயணிகளை அந்த ஹோட்டல் அறைகளில் தங்க அனுமதிக்காத போது கடுமையான நெருக்கடி மற்றும் குழப்ப நிலை நேற்றைய தினம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த நாட்டிற்கான இலங்கை தூதர் இந்த பிரச்சனையை தீர்க்க தலையிட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இலங்கை விமானத்தை ஆய்வு செய்வதற்காக இன்றைய தினம் காலையில தான் ஜகார்த்தாவிற்கு புறப்பட்ட விமானத்தில் இலங்கை தொழில்நுட்ப குழு பயணித்திருக்கிறது. விபத்துக்குள்ளான விமானத்தின் பயணிகளை திருப்பி அனுப்ப இன்றைய தினம் மதியம் 1:45 மணிக்கு மற்றொரு விமானம் புறப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. இவ்வாறாக நேற்றைய தினம் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் இன்றைய தினம் விமானமும் வெளிக்கிட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக கூட பேசப்பட்டிருந்தது. இவ்வாறாக இன்றைய நாளில் வெளிவந்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.